பாரத பிரதமர் அன்பு அந்த பக்கம் அமைதியா இருக்கு சொல்லு, இல்ல வெளில அனுப்பிடு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களது வருகையை எப்பொழுதுமே தமிழகம் கொண்டாடி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் மார்ச் 1ஆம் தேதி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மிக முக்கியமான பல திட்டங்களை, எய்ம்ஸ் உட்பட பல்வேறு விஷயங்களை மக்களுக்கு அர்ப்பணிப்பதற்காக வருகிறார். அடுத்தது மார்ச் 11ஆம் தேதி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் தமிழகம் வரவிருக்கிறார். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களது வருகையை தமிழக மக்கள் முழுவதும் ஒரு திருவிழாவாக எப்பொழுதுமே கொண்டாடி வருகிறார்கள். தமிழகத்தில் தான் அப்படின்னு பார்த்தா உலகத்தினுடைய எந்த மூலைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் போனாலும் கூட மக்கள் அவ்வளவு ஆர்வமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வரவேற்கிறார்கள். அதற்கான பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வரவேற்பதற்கான ஏற்பாடுகளை பாரதிய ஜனதா கட்சியினர் நாங்கள் கவனித்து வருகிறோம். அது மட்டுமல்லாது தமிழகத்தில் 22,000க்கும் மேற்பட்ட இடங்களில் பாரதிய ஜனதா கட்சியினர் தெருமுனை கூட்டங்களை நடத்தி முடித்திருக்கிறோம். அது ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியாக, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும், திராவிட முன்னேற்ற கழகத்தை எதற்காக தூக்கி எறிய வேண்டும் என்கிற மிக முக்கியமான ஒரு செய்தியை மக்களிடம் பட்டி தொட்டி என்றும் கொண்டு சேர்த்திருக்கிறது. அதிலும் முக்கியமாக நாங்கள் நடத்துறது தெருமுனை கூட்டம். 3 பூத்து சேர்ந்து ஒரு இடத்துல ஒரு தெருமுனை கூட்டம் நடத்துகிறோம். அப்படி தெருமுனையில் நாங்கள் நடத்துகிற கூட்டங்களுக்கு கூட எங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள், அதிமுகவாக இருக்கட்டும், பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கட்டும், எல்லா தலைவர்களும், அமமுகவாக இருக்கட்டும், தமிழ் மாநில காங்கிரஸாக இருக்கட்டும், எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களும் எங்களோடு மேடையை பகிர்ந்து கொள்கிறார்கள், கூட்டங்களில் கலந்து கொள்கிறார்கள். இது என்ன காட்டுது அப்படின்னு சொன்னால், தேசிய ஜனநாயக கூட்டணி மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த ஒற்றுமையான கூட்டணியாக இருப்பதை காட்டுகிறது. ஆனால் திமுக கூட்டணியை பொறுத்தவரை அங்கு குடிமிப்புடி சண்டை நடந்து வருகிறது. அது வெளி உலகத்திற்கு தெரியாமல் பூசி மறைப்பதற்கான வேலையை ஸ்டாலின் அவர்கள் செய்து வருகிறார். இங்க அந்த பக்கம் கொஞ்சம் வந்தா அமைதியாக சொல்லி கொஞ்சம் வெளில எல்லாம் அனுப்பி விட்டுறலாம். அறநிலைய அபகரிப்புத்துறை தமிழக கோவில்களை விட்டு வெளியேற வேண்டும் என்று நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியினர் தொடர்ந்து சொல்லி வருகிறோம். நம்முடைய பாரம்பரிய சின்னங்களாக, தமிழர்களது வரலாற்று பொக்கிஷங்களாக நம்முடைய கோவில்கள் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த கோவிலை பாதுகாப்பதற்கு வக்கில்லாத ஒரு துறையாக அறநிலைய அபகரிப்புத்துறை இருக்கிறது. இன்னும் நம்முடைய பகுதியில் இளையூர் சிவன் கோயிலில் 1000 ஆண்டுகளுக்கும் பழமையான மரகத லிங்கம் திருடு போயிருக்கிறது. ஆனால் அந்த திருட்டை பற்றி எந்த விதமான கவலையும் இல்லாமல், இந்த ரஷ் அவர்னு சொல்லுவாங்க, அந்த திருடு நடந்து சில நேரங்களிலே செயல்பட்டால்தான் இந்த திருடு பொருளை கண்டுபிடிக்க முடியும். ஆனால் காவல்துறை மாத கணக்கில் மெத்தனமாக இருந்து அந்த அந்த எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை. இதில் என்ன கொடுமைன்னா, இந்த ஊர் எம்எல்ஏ வந்து சட்டசபையில் பேசுகிறாரு, எங்கள் கோயிலில் மரகதலிங்க இருக்குது அப்படின்னு, அதை பாதுகாக்கணுன்றாரு. அதுலேருந்து 10 நாளில் காணாமல் போயிடுது. இப்போ தமிழகத்தில் இருக்கிற மற்ற ஒரு சில கோவில்களில் மட்டுமே இருக்கிற மரகத லிங்கங்களை ஸ்ட்ராங் ரூம் போட்டு பாதுகாக்க வேண்டும். அதற்காக நாங்கள் உடனே கோயிலேருந்து தூக்கிட்டு போய் எங்கே வச்சுக்கிறோன்னே தெரியாமல் வச்சுக்கிறோன்னு சொல்கிறது இல்லை. திருடர்கள் திருடுவதற்கு பதிலாக நீங்கள் கொண்டு போய் திருடி போய் வச்சுக்கிறது கிடையாது. அறநிலையத்துறை அந்த ஸ்ட்ராங் ரூம் அமைத்து கோவிலினுடைய சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும். எத்தனையோ கோடி எங்களுடைய உண்டியல் பணத்தை நீங்கள் வாரி தின்றீங்க. அறநிலைய அபகரிப்புத்துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர்பாபு அவர்கள் போடுற அந்த பெட்ரோல் காரில் போடுற பெட்ரோல்லேருந்து எல்லாம் நாங்கள் கொடுக்குற காசு, எங்கள் காசில் தான் நீங்கள் வாழுறீங்க. உங்களுடைய அதிகாரிகளுடைய சம்பளம் எங்களுடைய பணம் சென்று கொண்டிருக்கிறது. ஆகையால் எங்களுடைய பாரம்பரிய பொருட்களை, தமிழர்களுடைய பாரம்பரிய பொக்கிஷங்களை பாதுகாக்க வேண்டிய கடமை கோவில்களை ஆக்கிரமித்திருக்கிற அறநிலைய அபகரிப்புத்துறைக்கு இருக்கிறது. மக்கள் எங்களிடம் இருக்கிற வரை இவ்வளவு பொருட்கள் காணாமல் போகலை, ஊர் மக்கள் பாதுகாப்பாக வச்சுருந்தாங்க. ஆனால் நீங்கள் கோவில்களை எல்லாம் அபகரித்து கொண்டு இந்த கோவில் சொத்துக்களை திருட அனுமதிக்கிறீர்கள், கொள்ளையடிக்க அனுமதிக்கிறீர்கள். இது தடுக்கப்பட வேண்டும். இன்னும் 10 நாட்களுக்குள்ளாக காணாமல் போன மரகத லிங்கம் கண்டுபிடித்து தரப்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சியினர் தமிழக காவல்துறையும் தமிழக அரசையும் எதிர்த்து மிகப்பெரிய போராட்டங்களை இந்த பகுதியில் முன்னெடுப்போம்.
தொகுதி பங்கீடுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கு சார். கண்டிப்பாக நாங்கள் சொல்லுவோம். நீங்கள் வந்து என்னென்னா ரொம்ப ஆர்வமாக நீங்கள் கவனித்து கொண்டிருக்கிறீங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறப்போகிற கூட்டணியாக இருக்கிற காரணத்தினால எந்தெந்த தொகுதிகள் எத்தனை தொகுதிகள் எந்தெந்த கட்சிக்கு ஒதுக்கப்பட போகிறது என்பதை, குறிப்பாக பாஜக எத்தனை சீட்டில் நிற்க போகுது அப்படிங்கிறத பத்திரிகை துறையினர் ரொம்ப ஆர்வத்தோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீர்கள். கண்டிப்பாக அது சம்பந்தமான முடிவுகள் எட்டப்பட்ட பிறகு ஊடகங்களில் முறையாக தலைவர்கள் அறிவிப்பார்கள். வந்து பாஜக சார்பில் ஒதுக்கப்படுமா கூட்டணி சார்பாக? அதாவது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே முடிவு செய்யப்பட்டு அறிவிக்கப்படும். கூட்டணி தொடர்பான விஷயங்களை பேசுவதற்காக தேசிய அளவில் பாஜகவில் மேலிட பொறுப்பாளர்கள் இருக்கிறாங்க, மாநில தலைவர் இருக்காங்க. இவங்கெல்லாம் முறையான நேரம் வரும்பொழுது உங்களுக்கு அறிவிப்பாங்க. அவங்க தனிப்பட்ட முறையில் போட்டிடல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, இது மாதிரியான செய்திகள்லாம் ஊகங்கள் தான். நீங்கள் அந்தந்த கட்சி நேரத்தை தான் கேட்கணும். நான் மறுபடியும் ஒரே பதில் தான் சொல்கிறேன். எல்லா விஷயங்களும் முடிவான பிறகு முறையாக பத்திரிகையாளர்களுக்கு அறிவிக்கப்படும். அதுவரை நீங்கள் வந்து பொறுமையை காத்து தான் ஆகணும். முஸ்லீம் மக்கள் வந்து போராட்டம்லாம் பண்ணாங்க இங்கே. ஆனால் இதை பற்றி யாரும் இப்போ போராட்டம் பண்ணணும், இப்போ யாரும் போராட்டம் பண்ணல. அதாவது நீங்கள் கேட்குறது ரொம்ப ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு கேள்வி. பாகிஸ்தானிலிருந்து ஆப்கானிஸ்தானிற்கு உள்ள அத்துமீறி நுழைந்து வான்வழி தாக்குதலை நடத்தி ஆப்கானிஸ்தானுக்கு உள்ளாக அப்பாவி மக்களை கொன்றிருக்கிறது பாகிஸ்தான். இதை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கண்டித்திருக்கிறார். ஆனால் காசாவுக்கு பேசினாங்க, இத்தனைக்கும் தீவிரவாத நிலப்பரப்பில் இருக்கிற ஒரு பகுதிக்கு பேசினவங்க, இஸ்ரேல் பாலஸ்தீனத்துக்கு நாங்கள் வந்து துண்டு போட்டு உட்காந்தோன்னு சொன்னவங்க ஆப்கானிஸ்தானுக்காக ஏன் பேசாமல் இருக்கிறாங்க என்கிற ஒரு கேள்வி நீங்கள் கேட்குறீங்க. இது ஒரு நியாயமான ஒரு கேள்வி. ஆப்கானிஸ்தானில் பாதிக்கப்பட்டதும் இஸ்லாமிய பெருமக்கள் தான். ஆனால் இவர்கள் எல்லாம் இஸ்லாமியர்களிலேயே குறிப்பிட்ட ஒருத்தவங்க பாதிக்கப்படும் போது பேசுகிறாங்க, குறிப்பிட்ட ஒருத்தவங்க பாதிக்கப்படும் போது பேச மாட்டாங்கன்னு சொல்லும்போது இவர்களுடைய நோக்கம் சந்தேகமுடையதாக இருக்கிறது. இவர்களுக்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் என்பது சந்தேகத்திற்குரிய விஷயமாக இருக்கிறது. என்னுடைய கோரிக்கை, என்ஐஏ இன்னும் கூட துரிதமாக செயல்பட்டு நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி தமிழகத்தில் இந்த சமூக வலைதளங்களில் புரளி பரப்புறவங்க இந்த மாதிரியான களத்தில் தேவையற்ற போராட்டங்களை, குறிப்பாக வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தேவையற்ற விஷயங்களை பரப்புபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். யார் போடுறாங்க, யார் அவங்களுக்கு ஃபண்டு கொடுக்குறாங்க, யார் அவங்கள்ட்டலாம் பேசுகிறாங்கன்றதை இன்னும் கூட உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். 234 தொகுதியில் எல்லா தொகுதியிலையும் கூட பாஜக போட்டிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதிமுகலேருந்து முடிவாகி எங்களுக்கு எந்தெந்த தொகுதியிலும் முடிவானதுக்கு அப்புறம் தெரியும். பாமக கடுமையான போட்டியில் இருக்கிறதா சொல்றாங்க. அதான் நான் சொல்றேன் கேளுங்க. அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி 200 தொகுதிக்கு மேலே வெற்றி பெற போகுது. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. தேசிய ஜனநாயக கூட்டணி 200 எம்எல்ஏ சட்டசபைக்கு போகிறோம். எந்தெந்த தொகுதியில் எந்தெந்த கட்சிகள் நின்றால் இன்னும் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும் என்பதை எல்லாம் ஆராய்ந்து இந்த கூட்டணிக்கென்று பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் எல்லா கட்சியிலும் குழு அமைத்திருக்கிறாங்க. அதற்கு உண்டான பேச்சுவார்த்தை நீ எலெக்ஷன் டேட் இன்னும் அனௌன்ஸ் ஆகல. ஆகையால் இது எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கூடிய விரைவில் தெரிய வரும். உங்களுக்கு தெரியாமல் எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிட போகிறது இல்லைல்ல, அதனால் எல்லாம் தெரியும். அது அப்படி தான் சொல்லுவாங்க. சின்ன தீம்பு படத்தில் ஒரு கேரக்டர் எனக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு இருக்கோம்ல, அது மாதிரி சொல்லிட்டே இருக்க வேண்டியதான். இன்னைக்கு மக்கள் மிகப்பெரிய அளவில் திமுகவை வெறுக்கிறார்கள். 2வது முறை இது வரைக்கும் திமுக ஆட்சியில் தொடர்ந்ததே கிடையாது. ஆனால் இந்த 2026 தேர்தல் சொல்லுகிற செய்தி, இனி ஒரு முறை திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் ஆட்சி அமைக்க போகிறது கிடையாது. ஏன்னா நீங்கள் பார்க்குறீங்க, நேற்று கஞ்சா போதையில் 75 வயது மதிப்புள்ள ஒரு மூதாட்டியை ஒருத்தன் வந்து பாலியல் வன்புணர்வு பண்ணுறான். அதுலேருந்து அப்படியே ஒரு 3 நாளைக்கு முன்னாடி போனீங்கன்னா திமுகவினுடைய மாவட்ட துணை செயலாளருடைய மகன் கிருஷ்ணகிரியில் ஃபார்ச்சுனர் கார் எடுத்துகிட்டு வரான். ஒரு 2 வீலர் வழியில் நிற்கிது. அந்த 2 வீலர் எடுக்க சொல்கிறான். எடுக்கிறதுக்கு லேட் ஆகுது. ஒரு குடும்பத்தில் 3 பேரை ஏற்றி கொன்று அந்த குடும்பத்தினுடைய தலைவர் அங்கே ஸ்பாட்லேயே இறந்து போயிடுறாரு. இத்தனைக்கும் ஒரு லேபர் இன்ஸ்பெக்டர். எவ்வளவு கொடுமையான ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கோம்னு பாருங்கள். இன்னொரு முறை திமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா நம்ம யாருடைய எந்த திமுகவினுடைய பொறுப்பாளருடைய பையனோட காரில் அடிபட்டு மிதிப்பட்டு சாவோன்றது எந்த உறுதியுமே கிடையாது. இது நடந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி மயான கொள்ளை, இதே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மயான கொள்ளையில் காவிரிப்பட்டினத்தினுடைய ஒன்றிய செயலாளருடைய மகன்
ஆகாஷ்ன்ற பையன் அவனுடைய ஆதரவாளர்கள் ஒரு 20 பேரை ரவுடிகளை கூட்டிட்டு வந்து மயான கொள்ளையில கண்ணில் படுறவங்கலாம் வெட்டி போட்டுரு. காவல்துறை வந்து ஐயா நீங்க திமுக ஒன்றிய செயலர் மகன் தானே, கிளம்புங்க சார் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்கு. இதுக்கு ஒரு காவல்துறை தமிழ்நாட்டில் வெக்கமா இல்லை, கேவலமா இல்லை? இன்றைக்கு நீங்க வந்து 5 மாசத்துக்கான காசை நாங்கள் போடுறோம், 1000 ரூபாய் நாங்கள் 5 மாதத்துக்கு சேர்த்து போடுறோம், இந்த மாதிரி நீங்கள் 1000 விஷயம் பண்ணலாம், கோடி ரூபாய் கூட கொடுங்க. நாளைக்கு ஒருவேளை திமுகவுக்கு ஓட்டு போட்டு திரும்பி திமுக வந்துச்சுன்னு சொன்னால் எவனோ ஒருத்தன் போடுற கஞ்சாக்காகவோ அந்த கஞ்சாவை போட்டு அவன் ரீல்ஸ் போடுறதுக்காக எங்களை வந்து வெட்டி கொள்ளுவான். மார்க்கெட்டில் காய்கறி வாங்கும் போது, இல்லை டீ கடையில் டீ குடிக்கும் போது, இல்லை மெடிக்கலில் மருந்து வாங்கும் போது எந்த காரணமும் இல்லாமல் எதற்காக சாகிறோம் என்றே தெரியாமல் தமிழக மக்கள் நாங்கள் சாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எங்களுடைய உயிரை நாங்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். இனி ஒரு முறை உதயசூரியனுக்கு ஓட்டு கிடையாது என்று தமிழக மக்கள் முடிவு செய்திருக்கிறார்கள். இக்களத்தில் போய் பாருங்க, சட்டம் ஒழுங்கு அவ்வளவு மோசமா இருக்கு, மக்கள் பயந்து போயிருக்கிறார்கள். தமிழகத்தில் உயிர் பயத்துடன் வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தமிழக மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஒரு புறம் கஞ்சா போதை, இன்னொரு பக்கம் கிட்னி திருடு. திமுகவே பண்றாங்க, திமுகவினுடைய பொறுப்பாளர்களே அந்த கிட்னி திருட்டில் ஈடுபட்டிருக்காங்க. அதுக்கும் இவங்க எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல. அதனால தமிழக மக்கள் உயிர் பயத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி வந்து 10,000 ரூபாய் கருணத்துக்கு எடப்பாடி பழனிசாமி வந்து இப்போ தேர்தல் வாக்குறுதியா வந்து கருணை தொகையா வந்து 10,000 ரூபாய் தருகிறோம். அதாவதுங்க, திமுக சொல்றது கொடுக்காது, அதிமுக சொல்றது கொடுக்கும். இது மக்களுக்கு தெரியும். மாசு வந்து கஞ்சா நடமாட்டமே இல்லை, கஞ்சா வழக்குகளே பதிவு இல்லைன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நீங்க கஞ்சா இருக்குன்னு சொல்லி குற்றச்சாட்டு பண்றீங்க. இல்லை, நான் கேட்குறேன், மாசு சொல்றாரு, அஸ்வத்தாமன் சொல்றாருலாம் விட்டுருங்க. இங்கே இந்த உடையார்பாளையத்தில் கஞ்சா கிடைக்குதா இல்லையா? நீங்கள் ஒரு பத்திரிக்கையாளராக சொல்லுங்க. எதுக்கு இவ்வளோ தூரம் பேசிக்கிட்டு? நம்ம என்ன செவ்வாய் கிரகத்தில் இருக்கிறோம்? ஏங்க, உடையார்பாளையத்தில் கிடைக்குது, ஜெயங்கொண்டத்தில் கிடைக்குது, அரியலூரில் கிடைக்குது, முக்கு எல்லா கிராமத்துலேயும் இங்கே கஞ்சா கிடைக்குதா கிடைக்கலையா? உடச்சி பேசுங்க. சும்மா எதுக்கு அவர் மாச்சு சொல்கிறாரு? மாச்சு கொடுத்தா இது தமிழ்நாடு முழுசும் ஜீரோ கஞ்சான்னு சொல்கிறாரு. அவர் எங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறாரா இல்லை எங்கேயாவது வேறு கிரகத்தில் இருக்காரான்னு இப்போ மக்களுக்கு சந்தேகமாக இருக்குது. இப்போ கஞ்சாவை அடிச்சுட்டு ரீல்ஸ் போடுறதுக்காக திருத்தணியில் வெட்டி கொண்டானே அந்த பையனை சூரஜை, அதெல்லாம் என்ன கணக்கு? இவ்வளவு பொறுப்பு இல்லாமல் பேசுகிற, இவ்வளவு மோசமாக எது நடந்தாலும் தமிழகத்தில் இன்னும் என்ன நடந்தால் இந்த சிஎம் வந்து வாயை திறப்பார், இல்லை மாசு மாதிரியான அமைச்சர்கள் எல்லாம் பொறுப்பாக பேசுவாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குது. நாங்கள் வேணால் போஸ்ட் அடித்து விட்டுறவா பாஜகக்காரங்க எந்தெந்த ஊரில் எங்கெங்கெல்லாம் கஞ்சா கிடைக்குதுன்னு காவல்துறைக்கு சொல்லி பார்த்து நாங்கள் சளிப்படைஞ்சிட்டோம். எந்த நேரத்தில் நான் போன நங்கநல்லூர் மீட்டிங்கில் மேடையிலே சொல்கிறோம், இந்த இடத்துல தான், இந்த முக்கில் தான் கஞ்சா விற்கிறான், காவல்துறையினர் இங்கே வந்து குவிஞ்சு கிடக்குறீங்க, இந்த கஞ்சா விற்கிறவனை போய் தடுங்க. கஞ்சா விற்கிறவங்களுக்கும் காவல்துறைக்கும் என்ன கூட்டுன்னே தெரியல. கஞ்சா இங்கே விற்கிறாங்கன்னு சொல்லி புகார் தருபவர்கள் தாக்கப்படுகிறார்கள், கொல்லப்படுகிறார். தூத்துக்குடியில் இந்த இடத்துல கஞ்சா விற்கிறான்னு சொல்லி இன்டிமேஷன் கொடுத்த ஒரு ஹோட்டல் முதலாளி கொல்லப்பட்டார். அப்போ அவர்கிட்ட போய் போட்டு கொடுத்த போலீஸ்காரங்க யாரு? அதனால எங்கே பார்த்தாலும் கஞ்சா கிடைக்கிறது. கஞ்சாவுடைய பாதிப்பு மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. ஒரு இடத்துல போன மாதம் தன்னுடைய பையன் கஞ்சா குடிக்க ஆகிட்டான், ரொம்ப பிரச்சனை பண்ணுறான்னு சொல்லி ஒரு அப்பா அவனை எரிச்சா கொண்டுட்டார். இவ்வளோ கொடுமை நடந்துகிட்டு இருக்கு, இன்னும் மாச்சு சொல்கிறாரு, கீச்சு சொல்கிறாருன்னா என்ன சார் அர்த்தம்? எனக்கு புரியல.